அது உங்க வளர்ச்சியா மட்டும் இருக்கக்கூடாது, கம்பெனியோட வளர்ச்சியாவும் இருக்கணும். அவ்வளவுதான். இன்டர்வியூ ஓவர். பயப்படாதீங்க. தேங்க்ஸ் அண்ணா. சாரி, தேங்க்ஸுங்க. தெரியாம அண்ணான்னு சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்கு, நானும் உங்களுக்கு அண்ணன் தான். என்ன, உங்க அண்ணன் மாதிரி நான் ராணுவத்துல எல்லாம் இல்ல. அவருக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல. நான் கொஞ்சம் சாஃப்ட் தான். உங்களை மாதிரி தான் என் அண்ணியும் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்க அம்மாவும் அன்னைக்கு அவங்கள பத்தி நிறைய சொன்னாங்க. ஆனா அவங்கள பார்க்க முடியலையம்மா. அவதாமா எங்களை கோவில் வரைக்கும் இறக்கி விட்டுட்டு போனா, உள்ள வரேன்னு சொன்னா. என்ன ஆச்சுன்னே தெரியல, கிளம்பிட்டா. இல்லனா உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பேன், நீங்களும் அவளை பார்த்திருப்பீங்க. ஓ, அப்ப அவங்க இங்க வந்துட்டு தான் போயிட்டாங்களா? ஐயோ, தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள பார்த்திருப்பேனே. சரி, ஆண்டவன் சில சந்திப்புகளை தள்ளி போடுறானா அதுக்கான காரணம் ஆழமா இருக்கும். எப்ப பாக்கணும்னு இருக்கோ அப்பதானே பார்க்க முடியும். சரி, கடவாசல்லே பேசிட்டு இருந்தா எப்படி? கோயிலுக்குள்ள போலாம். நீ ஏன் சொல்லிட்ட, அப்புறம் என்ன, வா போலாம். வாங்க. அம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இப்படியே வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறேன், சரியா? ஏய், ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்துட்டு போடி. அம்மா, இப்பவே டைம் ஆயிடுச்சுமா. சாரி, உங்களை கோயிலுக்கு போக விடாம உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் இல்லண்ணா. சரி, நீங்க எங்க போகணும்? நுங்கம்பாக்கம் அண்ணா. என்ன கம்பெனி? கிறிஷ் ஆடியோ கம்பெனிண்ணா. ஐ நோ தட் கம்பெனி. நான் அந்த பக்கமா தான் போறேன். நானே உங்களை கார்ல டிராப் பண்றேன், வாங்க போலாம். போம்மா, நமக்கு தெரிஞ்சவங்க தானே. ஆனா அம்மா, அண்ணிய நினைச்சா. அதெல்லாம் அவ புரிஞ்சுக்குவா, நீ போ. மா, என் பையன் செம்பு கலக்காத தங்கம். நீ பயப்படாம அவங்க கூட போலாம். சிஸ்டர் ரம்யா, அண்ணன் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன தயக்கம்? வா போலாம். சரிடா, பத்திரமா நீ இவளை கூட்டு போய் விட்டுரு. நான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா. போமா. ரொம்ப நன்றி தம்பி. என்ன ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு என்னையும் உங்க பையனா நினைச்சுக்கங்க. சரிம்மா, நான் வரேன். ரம்யா, உங்க அண்ணி சொன்னதை நல்ல மனசுல வச்சுக்கோ. நல்லபடியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வா. சரிம்மா. போயிட்டு வா. போயிட்டு வரேன் ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். அம்மா, நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கேளுங்க. உங்க பொண்ணை வச்சுட்டு கேட்டா அவ சங்கடப்படுவான்னு கேட்கல. என்னாச்சு அவளுக்கு? ஏன் அவ திக்கி திக்கி பேசுறா? அது ஒரு பெரிய கதைங்க. எங்க வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் யார் வீட்லயும் நடக்க கூடாது. சந்தோஷமா இருந்த வீடு ஒரே நாள் சம்பவத்துல தலைகீழ மாறிடுச்சு. எங்க வாழ்க்கையவே அந்த நாள் புரட்டி போட்டுடுச்சு. அவ எப்போ சந்தோஷமா இருப்பாளோ, என்னைக்கு என் பையன் வருவானோன்னு இப்படி ஒரு போராட்டத்துலதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கடவுள் தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை தரணும்.
என்ன எப்பவும் காலையில பட்டு ரோஜா மாதிரி ஃப்ரெஷ்ஷா வருவ? இன்னைக்கு என்ன வாடின ரோஜா மாதிரி வந்திருக்க? ரம்யா இன்டர்வியூக்கு போயிட்டாளா? அவளை அனுப்பிட்டு தான் வரேன். அப்புறம் என்ன, அவ பாஸ் ஆயிடுவா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. வருத்தம் அவளை நினைச்சில்ல. யாரை என் லைஃப்ல திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதே முகத்தை திரும்ப பார்த்தா மூஞ்சி இப்படிதானே இருக்கும். யாரு? அந்த ஆட்டோ பார்ட்டியா? அந்தால நீ எங்க பார்த்த? ஆமா, தேடி போய் பார்க்கறாங்க. அத்தை கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ரம்யாவும் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்னு சொன்னான். சரி கோவிலுக்குள்ள போலான்னு பார்த்தா அந்த ஆள் அங்க இருக்கான். அவனை பார்த்ததும் என் மூட் அப்செட் ஆகி அப்படியே திரும்ப வந்துட்டேன். அவன் ஏண்டி அங்க வந்தான்? ஏண்டி, கோவில் என்ன உங்க குடும்ப சொத்தா? உனக்கு அங்க போக உரிமை இருக்கிற மாதிரி அவருக்கும் உரிமை இருக்கு. ஆமா, அவர் இருந்தா என்ன, நீ போக வேண்டியதானே? அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்புறம் எப்படி நான் அவங்க கூட போறது? அப்படி என்னடி பண்ணா அந்த ஆளு? எதுக்கு வினோத் தேவையில்லாம இப்படி கோவப்படுற? அன்னைக்கு ஏதோ யதார்த்தமா நடந்திருக்கும். அவர் என்ன வேணும்னேவா பண்ண போறாரு? நீ பொதுவா யார் தப்பு பண்ணாலும் விட்டு கொடுத்து மன்னிக்கிறவ. ஆனா இந்த ஆளு விஷயத்துல ஒரு தடவை தப்பா நடந்துகிட்டதுக்கு இவ்ளோ ரியாக்ஷன் காட்டுற? என்னது ஒரு தடவையா? அன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து புல்லட் வாங்க வந்திருக்கான். அவர் என்ன தெரிஞ்சா வந்திருப்பாரு? அது உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்லயும் அந்த ஆள் பொண்ணுகிட்ட தான் மதி சண்டை போட்டிருக்கா. உங்களுக்குள்ள இப்படி ஏழாம் பொருத்தமா இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளயும் இருக்குமோ என்னவோ. ஏய், நீ என்ன அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? சப்போர்ட்லாம் பண்ணல வினோ, பொதுவாதான் சொன்னேன். சரி, அந்த ஆளை பார்த்தாலே பிரச்சனைன்னு சொன்னியே, இன்னைக்கு பார்த்தல்ல, எந்த பிரச்சனையும் நடக்கலல்ல? இன்னும் நாள் முடியலல்ல. உள்ள வரலாமா? வெளியே நின்னு கேட்க வேண்டியது உள்ள வந்துட்டு கேக்குறான் பாரு, விவஸ்தை கட்டவன். என்ன தொழில் நல்லா நடக்குதா? எப்படி நடந்தா உனக்கு என்ன? அதான் 3 மாசத்துல நீ கேட்ட 5 லட்சம் ரூபாய் காசை குடுத்துறோன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லியாச்சுல்ல. அப்புறம் ஏன் கடப்பக்கலாம் வர? இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, கிளம்பு முதல்ல. ஏமா, நான் வந்தாலே பிரச்சனை பண்ணதான் வருவனா?